இப்போ லைவ்ல கொஞ்ச நேரம் முன்னாடி அரோரா பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. பெட்ல படுத்திருக்காங்க. படுத்துக்கிட்டே அழுதுட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா சுபிக்ஷா போயிட்டு கேட்குறாங்க. "ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னால நிற்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, சுத்தமாவே இருக்க முடியல" அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. உடனே சுபிக்ஷா வந்துட்டு கேமரால போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அரோராவால முடியலையாம், பாவம் சுத்தமா முடியாம படுத்திருக்கா. ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது போல இருக்கு அவளுக்கு. அவளால உட்கார முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த டைமில் விக்ரம் வராரு. உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி 2 சுபிக்ஷா வந்துட்டு விக்கல்ஸ்ட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி அரோராக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் துஷார் பற்றி ஒன்றுனா சொல்லி ஜோக் அடித்து சிரிக்க வைக்கிறாரு. ஒன்றுனா துஷார் பேர் எடுத்த உடனே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே துஷார் வந்து, "பாப்பா 6 மணி நேரம் நின்னதுனால நீ இன்னுமே சூப்பர் அட்ராக்டிவ் ஆகிட்ட. ஸோ நான் உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு துஷார் சொல்லுவான். 6 மணி நேரம் உன்னால் கையை தூக்கி நிற்க முடிகிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா பாரு, உன்னோட அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சொன்ன உடனே பயங்கரமாக அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா விக்ரம்க்கு, சுபிக்ஷாக்கு, அரோராக்கு 3 பேருக்கும் நிறைய ஃபன் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே மார்னிங்லேருந்து அடுத்த டாஸ்க் என்னவா இருக்கும், எப்படி பாயிண்ட்ஸை நம்ம லீட் பண்ண போகிறோங்கிற டென்ஷன் தான் போயிட்டுருக்கு. மாறி மாறி ஒருத்தராக போய் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.